இங்கேருந்து பார்க்குறப்ப செம்மையாக வியூ நல்லா இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹூப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குங்க, அது உட்காந்துருக்கு. இருங்க அதை நான் காமிக்கிறேன். தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, இந்த உட்காந்துருக்கு தெரியுதா? ஹூப்பூன்னு சொல்லுவாங்க. தலையில் கொண்டை வச்ச மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குங்க. இந்த பறவைகள் இங்கே நிறையா இருக்குங்க, ரொம்ப நிறையா இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும். ஹூப்பூ, HOOPOE. இது வந்து 2006 அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணுறப்போ நான் அந்த ஐலாண்டில் நிறையா பார்த்துருக்கேன் ஹூப்பூ. இதுக்கு தமிழ் பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பரான ஒரு மரங்க, என்ன ஸ்பீஷீஸ்ன்னு தெரில. சூப்பரான ஒரு நிழல், சூப்பரான ஒரு மரம், பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நீங்கள் டயர்டாகவே கூடாது அப்படிங்கிறதுல பார்க் நிர்வாகம் ரொம்ப குறியாக இருக்குங்க. வேப்ப மரங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு பந்தோபஸ்தோட தலைவர் வேப்ப மரம் இங்கே நிற்கிறார் பாருங்க. எவ்வளோ அழகாக, அது சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அழகாக 2 கட்டையை வச்சு அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு 2 கப்ளிங் மாதிரி கப்பிள் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு லிங்கை வச்சு சூப்பர் கூலாக எவ்வளோ அழகாக இந்த வேப்ப மரத்தை நிலைநாட்டிருக்காங்க பாருங்கள். ஹாய், குட் மார்னிங் கைஸ், உங்களோட நூருல்லா. இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாபில் பார்க்குங்க. துபாயில் உள்ள கராமாவுக்கு அருகில் உள்ள ஊத்மேதா கராமா பர்துபாய்க்கு அருகில் உள்ள ஜாபில் பார்க்கில் தான் இருக்குங்க. ஜாபில் பார்க் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு துபாய் ஐகானிக் பிளேஸ்க்கு பேர் போனதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு பின்னால் பார்க்க போகிறீங்க. என்ன தெரியுது? துபாய் ஃப்ரேம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு கலோசல் ஸ்ட்ரக்சர், கண்ணாடியிலேயே அழகாக ஒரு பானா வடிவத்தை கவுத்து போட்ட மாதிரி உயர்ந்த ஒரு வானளாவிய அளவில் அதை கட்டி வச்சுருக்காங்க. துபாய் ஃப்ரேம்னு கூகுளில் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு தடவை வந்துட்டு வந்து ஐ திங்க் அரவுண்ட் ஐ டோன்ட் நோ 50+ dirham, between 50 and 100 அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் டைம் நல்லா வரலாங்க. கீழேருந்து லிஃப்ட்டு, ஃபாஸ்ட் லிஃப்ட்டுங்க, அப்படியே தூக்கிட்டு மேலே போவோம். மேலே அந்த பானா வடிவத்தில் உள்ள அந்த பேரலல் இருக்குது இல்லைங்களா படுக்கையில், அங்கே தான் நம்ம வந்து வியூவிங் பாயிண்ட்டு. அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சருங்க. அது இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜபில் பார்க், அங்கே தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஜபில் பார்க்குக்காகவே பேர் பெற்றதுங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளார டைனோசார் பார்க், இந்த மாதிரி மிகப்பெரிய பார்க் அமைப்பு. அந்த பார்க் அமைப்பில் இந்த இதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதாவது துபாய் ஃப்ரேமை வந்து வடிவமைச்சிருக்காங்க. வாங்க உள்ளார போய் எப்படி இருக்கணும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து துபாய் ஃப்ரேமுக்கு உள்ளார போக போகிறதில்ல, ஆனால் நம்ம வந்து பார்க்கு உள்ளார போய் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்களும் பார்க்கலாம் வாங்க. துபாயினுடைய பிரதான பகுதி, ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டுங்க, அமைதியாக இருக்குது. உள்ளார போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ், லெட்ஸ் கோ இன்சைட். வாங்க. இந்த என்னுடைய சைடில் பார்க்குறீங்க இல்லைங்களா, பார்க்கினுடைய உள்பகுதி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், செமையாக வச்சுருக்காங்க. இப்போ மணி ஒரு 11:30 இருக்குமா, இருங்க பார்க்குறேன், 11:15. ஓகேங்களா. இது கராமாவுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ரொம்ப பிஸியான பகுதி. கராமா வந்து தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பேர் பெற்றது. நிறைய தமிழ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், இன் ஜெனரல் நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. காரசாரம் ரெஸ்டாரண்ட் பேரை பார்த்தீங்களா, நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இங்கே. சூப்பரான ஒரு ஏரியாங்க. இங்கே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை இங்கே பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கமர்ஷியல் பில்டிங் நினைக்கிறேன், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்குது. அமைதியாக இருக்குங்க, அற்புதமாக இருக்குது. வாங்க அப்படியே போவோம். உள்பக்கம் என்ன இருக்குது, பார்க்கில் என்ன பார்க்குறதுக்கு நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் தினத்தை ஜபில் பார்க்கில் செலவு பண்ணுவோம். வாங்க கைஸ். இப்போ நான் உள்ளார ஜபில் பார்க் உள்ளார இருக்கேங்க. அம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளார நுழைஞ்ச உடனே வாட்டர் ஸ்ப்ளாஷிங் சவுண்டு, சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸோடு நம்மளை வரவேற்குதுங்க. தண்ணியை பார்த்தீங்களா, கிறிஸ்டல் கிளியர் வாட்டருங்க. பாருங்க, அழகாக தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஓ மை காட், லவ்லி. இந்த டெம்பரேச்சருக்கு இந்த மாதிரி கூலான விஷயங்கள்லாம் நம்ம மனசை வந்து அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடுதுங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா. சிம்பிளி வாவ் இல்லையா? நல்லா இருக்கு இல்லைங்களா. சூப்பர் சூப்பர். உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு அட்ராக்ஷன் தான். மக்கள் அந்த அளவுக்கு இல்லைங்க. மணி 11:15. டெம்பரேச்சர் என்ன தான் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னாலும் ஸ்டில் அந்த சம்மருடைய தாக்கம் இருக்க தானே செய்யுது. எனக்கு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேன். பட் பெரும்பாலும் இங்கே ஃபேமிலியோடலாம் வர்றவங்க இல்லை தனியாகவே வர்றவங்க வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சரை விரும்ப மாட்டாங்க. ஈவினிங் வர தான் விரும்புவாங்க. நேற்று ஈவினிங் நல்ல கூட்டமாக இருந்திருக்கும், நேற்று ஈவினிங்கும் நல்ல கூட்டமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து காலையாக இருக்கிறதுனால, இப்போ மார்னிங் டைமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல.
மக்களினுடைய கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. பாருங்கள், அமைதியாக சலனம் இல்லாமல் செம்ம சூப்பர் பார்க்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் ரம்மியமான பார்க்குங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. ஈவினிங் டயத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ காலை டைமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை. பறவைகளினுடைய க்ரீச் சவுண்டு, பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவினுடைய ஆம்பியன்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவல் ஃபீலிங்கை வந்து நம்ம கொடுக்குதுங்க. ஆக்சுவலாக வாங்க அப்படியே போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக இந்த ஜபீல் பார்க் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. துபாயினுடைய மிக முக்கியமான அட்ராக்ஷன் ஜபீல் பார்க் ஆன் இட்ஸ் ஓன். இந்த பார்க்கினுடைய அழகுக்காகவும் பெயர் பெற்றது. அதே சமயத்தில் சமீப காலமாக எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரியல, ஒரு 6-7 வருஷமாக இருக்கலாம். அது வந்த பிறகு அதற்காகவும் ஜபீல் பார்க்குக்கு உள்ளார தான் அது இருக்குது, பக்கத்தில் ஒரு இருக்குது, இல்லை உள்ளார இருக்குங்கிறதுக்காக அதற்காகவும் ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த சைடு அந்த மாதிரி வாட்டர் பூக்கள்லாம் அழகாக இருக்குங்க. வாவ், செமையாக இருக்குது. சரிங்க, இது ரோஸா? ஊரில் பட்ரோஜான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல அந்த பூக்கள்லாம். வாவ், பாருங்க தண்ணிலாம் அப்படியே சல அப்படின்னு அப்படியே பளிர்ந்த பளிங்கு தரையில் கிறிஸ்டல் கிளியராக வாட்டர் அப்படியே ஊற்றுனா அப்படி இருக்கும். அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ், உண்மையாகவே நல்லா இருக்குங்க. இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேங்க. ஆக்சுவலாக ஒரு 6-7 இயர்ஸுக்கு முன்னால் இங்கே வந்தேன். நான் அபுதாபியில் இருந்தப்போ இந்த பார்க்கு நான் என்ன காரணம்னா துபாய் ஃப்ரேமுக்கு போகணுங்கிற மெயின் காரணத்துக்காக தான் வந்தேன். அப்போ மேலே ஏறின துபாய் ஃப்ரேமில். ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இது ஜபீல் பார்க்கும் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு துபாயை பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாது. கீழே தான் ஜபீல் பார்க் உள்ளார தான் துபாய் ஃப்ரேம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் தெரிய வந்துச்சு. துபாய்க்கு வந்த பிறகு என்னுடைய ஆஃபீஸ் வந்து 1-2 கிலோமீட்டர் பக்கம். இங்கேருந்து என்னுடைய ஆஃபீஸ் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு. ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு தானே ஒன்று போவோம், அங்கேயே வருவோம். அதனால் வாய்ப்பே கிடைக்கல. இங்கே துபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் ஆகுது, 1 வருஷம் 2 மந்த்ஸு. ஆனால் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க. சரி, இன்றைக்கி சும்மா வருவோமே, இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு வீட்டிலையே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சும்மா அப்படி வந்தால் நல்லா தானே இருக்குது இல்லைங்களா? செம்மையாக இருக்குங்க. பச்சை பசேல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக நேர்த்தியாக சூப்பராக இருக்குல்ல. வாவ், இப்போ டெம்பரேச்சர் அரௌண்ட் ஒரு 38 டிகிரி இருக்கலான்னு அப்படின்னு தோணுதுங்க எனக்கு ஆக்சுவலாக. ஹலோ கைஸ், பாருங்கள், இங்கே ஒரு நல்ல உட்கார்ற இடம் இருந்துச்சுங்க, சிட்டிங் பிளேஸு. நல்லா அற்புதமான ஆம்பியன்ஸுங்க. காற்றும் லைட்டாக விண்டு போயிட்டுருக்கு. பக்கத்தில் தண்ணியினுடைய ஸ்ப்ளாஷ் சவுண்டு. அதாவது வெளியில் வெப்பம் வந்து 38 டிகிரி செல்சியஸு, வழக்கம் போல் 45-47 அந்த மாதிரிலாம் இல்லாமல் 38 வந்தது பெரிய விஷயம். இருந்தாலும் ஸ்டில் இந்த டயத்தில் வந்து நிறைய பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வர்றதை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி டயத்தில் பார்க்குக்கு வர்றதை இன்னும் கொஞ்சம் ஈவினிங் கூலான பிறகு வர விரும்புவாங்க. ஆனால் இந்த பார்க்குக்கு உள்ளார வந்த பிறகு இதனுடைய ஆம்பியன்ஸ் எவ்வளோ நிழல், எங்கே பார்த்தாலும் நிழல், பச்சை பசேல்னுங்க. தண்ணி ஸ்ப்ளாஷ் சவுண்ட், எங்கே பார்த்தாலும் தண்ணி எப்படி தெரிக்குது. கூலான ஒரு உணர்வுங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பொதுவாக வரவங்க இந்த டயத்தை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டேன். அதே சமயத்தில் நியூட்ரலாக இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தயங்குறதும் இல்லை. செமையாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக இங்கே நீங்கள் துபாயில் நீங்கள் ஆல்ரெடி வசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜபீல் பார்க்குக்கு வந்திருப்பீங்க, துபாய் ஃப்ரேமுக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்காது. ஆனால் துபாய்க்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அல்லது துபாயிலே பல வருஷம் இருந்து இதை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். கராமாவ் மெயின் டவுன் டவுன் கராமாவுக்கு ஆப்போசிட்டில் உயர்ந்தோங்கி நிற்கிறீங்க துபாய் ஃப்ரேம். துபாயில் பல இடங்கள்லேருந்து எங்கே பார்த்தாலும் துபாய் ஃப்ரேம் இந்த இன்னும் அரவுண்ட் தெரியும். வந்து துபாய் ஃப்ரேமை பாருங்கள். இல்லாட்டி ஜஸ்ட் ஜபீல் பார்க்குக்கு உள்ளார வந்து இது உள்ளாரே நிறைய பார்க்ஸ் இருக்குங்க. டைனோசார் பார்க், அந்த மற்ற பார்க் எல்லாமே இருக்குது. அங்கே கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்மையாக இருக்குங்க, உண்மையாகவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க அப்படியே போவாங்க. பேக் சைடில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அற்புதமாக இருக்குது. அதாவது ஒரு நல்ல சண்டே மார்னிங் இது. போன வாரம் சண்டே வந்து, போன வாரமா இல்லை அதுக்கு போன வாரமானு தெரில, இங்கே ஷார்ஜாவுக்கு பக்கத்தில் உள்ள அல் மதாம்ங்கிற இடத்துல உள்ள கோஸ்ட் வில்லேஜுக்கு போயிருந்தேன். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பாருங்கள், நீங்களும் லைக் பண்ணுவீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இடம் கோஸ்ட் வில்லேஜ் துபாயில். அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். பாருங்கள், 360 வியூ பாருங்கள். ஜபீல் பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அப்படியே தெரு மாதிரி இருக்குது, பளிர்னு அழகாக
டேட் பாம் ட்ரீஸு. இங்கே பார்த்தாலும் நிழல் தாங்க. மரம் வந்துங்க, இருக்கிற மரத்தை நம்ம அழிக்கவே கூடாது. நிறைய மரங்கள் நடணும். அர்பனைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிவிட்டு குளோபல் வார்மிங்க்கு நம்ம காரணமாகிடுறோம். இந்த சைடு பாருங்கள், இது போகுதுங்க, அது பேர் என்ன, பக்கம் ஐ மீன் இந்த மெட்ரோ ட்ரெயின் போகுது, தெரியுதுங்களா? செமையாக இருக்குங்க. நல்ல ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் இது. வாங்க அப்படி போவோம். பலீர்னு இருக்குங்க. ஈவன் அபுதாபியில் இந்த ஏர்போர்ட் ரோட் கார்டன், ஹலீஃபா சிட்டி, ஹலீஃபா பார்க், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது. அங்கேயும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே துபாயில் இது பிரத்யேகமாக ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வாங்க அப்படியே போவோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் வீட்டுக்கு போக வேண்டியது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இருக்கிற இடம் துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி. இங்கே வர்றதுக்கு ஒரு 20 கிலோமீட்டரு. நான் வழக்கமாக டெய்லி ஆஃபீஸ் வர ரூட்டு. கொஞ்சம் கிட்ட ஆஃபீஸ் கிட்ட வந்தோடனே டிவியேட் ஆகி 1 கிலோமீட்டர் அதர் சைடு, அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா அற்புதமாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் ரோடு. இந்த என்னோடய பேக் சைடு, இந்த சைடு பாருங்கள், என்னுடைய பேக் சைடில் கட்டடங்கள், ரோடு பிஸியாக இருக்குது. கம்ப்ளீட்லி இந்த சைடு பார்க் சைடு பார்த்தீங்கன்னா ரம்மியமான அழகான தோட்டம். துபாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெசர்ட் ஏரியா இது வந்து எல்லாமே நிறைய மேன்மேடு ஸ்ட்ரக்சர்ஸ், ஆனால் ரொம்ப நேர்த்தியாக, அழகாக, பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக, எலிகண்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? மக்களுடைய தேவைகளை அறிந்து இந்த டெசர்ட் ஏரியாவில் மக்கள் இருந்தால் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு அமெனிட்டிஸ் தேவைப்படுமோ, என்டர்டெயின்மெண்ட்டு பார்த்து துபாயில் செஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் துபாய் வந்து அவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ரெப்யூட்டேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இல்லைங்களா? மற்ற உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான நகரங்களும் இதை வந்து செய்கிறாங்க தான், செய்யலைன்னு சொல்லலை. ஆனால் துபாயில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டச் இருக்குங்க, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? அந்த எக்ஸ்க்ளூசிவ் டச் நீங்கள் துபாயில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் துபாய். அதனால தான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க, வந்து கம் டு துபாய் ஹபீபி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் அங்கே வந்து துபாய்க்கு இன்னொரு சைடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதையும் போர்ட்ரே பண்ணுவாங்க. என்னென்னா ஒர்க்கர்ஸுடைய லைஃப். அஃப்கோர்ஸ் இந்த டெசர்ட் கண்ட்ரியில் நம்ம வந்து எப்படி இவங்க இது பண்ணுறாங்க, ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக அந்த இடங்களுக்கெல்லாம் வேலை செய்ய ஆட்கள் தேவை இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறதுக்கு கடுமையான ஒரு உடல் உழைப்பு தேவை தான் படுது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதற்கான ஒர்க்கர்ஸ் வந்து மற்ற நாடுகள்லேருந்து எக்ஸ்பேட்ரியஸ் அழைச்சிட்டு வர தான் செய்கிறாங்க. வேலை கடினமாக தான் இருக்குது, அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா அமெனிட்டிஸ் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. லா வந்து அக்காமடேஷனில் இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை சைஸு, இத்தனை இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த சைஸில் இத்தனை பேர் தான் கவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் சுகாதாரம், ஹைஜீன், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இங்கே யுஏஇயில். அதனால் இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் சேஃப்டி அண்ட் ஒர்க்கர்ஸ் அமெனிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக அது வந்து நம்ம கருதப்படுது. அதே சமயத்தில் வேலை கடினம் வந்து இங்கே உள்ள சூட்டுக்கு, வெதருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை தாங்க. கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் கூடோஸ். அவர்கள் வாழ்வு சிறக்கட்டும். அவங்க வந்து காட் பிளஸ் தம். ஓகேங்களா? வாங்க அப்படியே போவோம். பேக் சைடில் என்ன மாதிரி 1-2 பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆக்சுவலாக. சரியா? வந்திருக்காங்க ஃபேமிலி. மேபி இங்கே துபாயில் உள்ள ஃபேமிலியா இல்லை வெளியூர்லேருந்து வந்த ஃபேமிலியா அப்படின்னு தெரியல. ஓகே, வாங்க அப்படியே பார்ப்போம். சூப்பர். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு ஃபேமிலி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. வாங்க அப்படியே போவோம். பேக் சைடு ஃப்ளிப் பண்ணுறேன் ஆக்சுவலாக. திஸ் ஏரியா இங்கே கொஞ்சம் நல்லா அற்புதமாக இருக்குங்க. கொஞ்சம் அந்த புல்தரையை நல்லா இழைச்சி பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ரொம்ப அழகாக லேண்ட் மோயர்னு சொல்லுவாங்க. புல்தரையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஒரு சைஸாக ஸ்ட்ரக்சர்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே நல்ல நிழல் இருக்குங்க பக்கத்தில். வாங்க அப்படியே போவோம். நல்ல ஒரு பெரிய விஸ்தீரணமான ஏரியான்னு நினைக்கிறேங்க இது. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெஸ்ட் ரூம்ஸ், வாஷ்ரூம்ஸ் இருக்குது. நல்ல அந்த அமெனிட்டிஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே. ஓகே, இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அழகாக வச்சுருக்காங்க. பனானா போட்டுன்னு என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம் அது என்ன பனானா போட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள் துபாய் ஃப்ரேம் தெரியுது. துபாய் ஃப்ரேம் வந்து இது உள்ளார தான் இருக்குது. ஓகே, எவ்வளோ அழகாக அற்புதமாக காற்றுல லைட்டாக ஆடுது பார்த்தீங்களா?
துபாய் ஃப்ரேம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். வேறு லெவல் இல்லையா? வேறு லெவல். என்னோடய பின்பக்கம் பாருங்கள் என்ன தெரியுதுன்னு. இதுதாங்க துபாய் ஃப்ரேம். துபாய் ஃப்ரேமை டச் பண்ணுறேன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் அமெச்சூர் திங் ஆக்சுவலி. சி லைக் தட். திஸ் இஸ் துபாய் ஃப்ரேம். இதோட பேக் சைடு பாருங்கள். வெல் ஸ்ட்ரக்சர்டு, சூப்பர் குட், ஃபென்டாஸ்டிக் லுக்கிங், அற்புதமான ஒரு கிராஸ் ஸ்ட்ரக்சருங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வேப்ப மரம், இந்த சைடு நிறையா வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரியேஷனல் ஐட்டம்ஸ் லைக் பிளான்டேஷன்ஸ், வெஜிடேஷன்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்துங்க 5 திரகம் கேட்குறாங்க. உள்பக்கம் வந்து நீங்கள் ஐ மீன் அந்த துபாய் ஃப்ரேமுக்கு உள்ளார போகணுன்னா அதுக்கு செப்பரேட்டுங்க. 50 திரகமா எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரியலங்க. ஜஸ்ட்டு கூகுளில் செக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இங்கே ஜஸ்ட் ஒருத்தர் 5 திரகம் தான். ஒரு உள்ளுக்குள்ளார இங்கே உள்ள ஒரு அமெனிட்டிஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிற அமெனிட்டிஸ் கன்சிடர் பண்ணுறப்போ 5 திரகம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பளிர்னு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக அந்த ஏரியாலாம் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இந்த அதாவது எவ்ரி ஈவினிங் அல்லது அந்த முக்கியமான டயத்தில் வந்து இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. நல்லா அற்புதமாக க்ளீன் பண்ணிவிட்டு லேண்ட் மூவரை யூஸ் பண்ணி லேண்டை கட் பண்ணிவிட்டு ப்ரூன் பண்ணுவாங்க. இங்கே உள்ள வந்து இந்த ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கும். அதாவது லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனிஸ், அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து துபாய் முனிசிபாலிட்டி. இது வந்து பப்ளிக் பார்க்லாம் துபாய் முனிசிபாலிட்டிக்கு கீழே, அபுதாபிலேருந்து அபுதாபி முனிசிபாலிட்டிக்கு கீழே வருது. பப்ளிக் பார்க்கு எல்லாமே அமெனிட்டிஸ்லாம் வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனிஸோட, ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனிஸோட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ரூன் பண்ணுவாங்க, அழகாக வந்து ஷேப் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக அழகாக இருக்குங்க. இங்கே வந்து அதுதான் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் ஒரு அர்பன் லுக் ஆக்சுவலாக. பக்கத்தில் எல்லாமே ரொம்ப டவுன் டவுன் லுக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சிறப்பான அற்புதமான ஒரு லஷியஸ் க்ரீன். அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லைங்களா? ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப இம்பெக்கபிள் ஆக்சுவலாக. எக்ஸ்க்ளூசிவாக அழகாக நேர்த்தியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது, பேக் சைடில் இந்த துபாய் ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஏரியாவில் எடுத்தேன். அப்படி உள்ளார போய் ஃபர்தராக போய் பார்ப்போம். இங்கே வாங்க சின்னதாக ப்ளே ஸ்ட்ரக்சர் நிறையா வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகான கலர்ஃபுல்லான பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ப்ளே ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இங்கே பாருங்கள், குழந்தைங்கள்லாம் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் நிற்கிறாங்க. ஸ்விங்கு, இந்த பார்க்குக்கே உண்டான செட்டப்பு, பசங்க விளாட்றதுக்கு உண்டான அற்புதமான ஒரு நிறைய செட்டப்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இது மேலே படியில் ஏறி மேலேருந்து இந்த பாருங்கள், இந்த கீழே சறுக்கிறது ஸ்லைடு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அது வந்து கன்சீல்டு, இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா அதுவும் ஸ்விங்கு தான். ஆனால் அது வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் உள்ள ஸ்விங் வந்து ஓப்பனாக இருக்குது, அது டனல் ஸ்விங் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது. வாங்க வேறு என்ன வச்சுருக்கு நம்ம. ஸோ ஃபார் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஜபீல் பார்க். அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே வந்திருந்தாலும் 6 வருஷத்துக்கு முந்தைய அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. இங்கே வந்து டைனோசார் பார்க்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உள்பக்கம் போகணுமான்னு தெரியல. வாங்க அப்படியே போவோம் ஃபர்தராக. எக்ஸ்ட்ரீமில் கடைசி வரைக்கும் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் போகிறப்போ ஒரு சில பொருட்களும் வாங்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், அதான் வாங்கிட்டு அப்படியே நம்ம நடைய கட்ட வேண்டியது தான். இந்த சைடு பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்க விளாட்றதுக்கான அந்த இது. இந்த சைடு ஐ திங்க் ரெஸ்ட் ரூம் மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், சின்னதாக டனல் மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு அழகான ஒரு செட்டப்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. க்யூட்டாக இருக்குது இதெல்லாம். ஸ்வீட். வாங்க அப்படியே போவோம். அப்படியே போய் இங்கே இந்த சைடில் இந்த நிறைய வண்டிகள்லாம் வச்சுருக்காங்க. ஈவினிங் டயத்தில் வந்தால் இங்கே நம்ம வந்து பெடல் பண்ணுற மாதிரியான வண்டிகள் இது, சரிங்களா? அதை இப்போ மூடி வச்சுருக்காங்க, வெயில் பட்டால் சூடாகிடும்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து அதை ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போமா? BYKY, ஸ்போர்ட் அண்ட் லெஷர் எக்யூப்மெண்ட் ரெண்டல் அண்ட் ட்ரேடிங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பைக்குங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதை நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஐடி ப்ரூஃபை கொடுத்துட்டு பாருங்கள், டெபாசிட் 45 மினிட்ஸுக்கு வந்து வி ஹவ் டு பே 40 dirhams. ஆனால் டெபாசிட் வண்டி எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாதுல்ல, இங்கே ஓட மாட்டாங்க. இருந்தாலும் டெபாசிட்டுக்காக 50 dirham. டிஃப்ரெண்ட் வண்டி இருக்குது பாருங்கள். ஃபேமிலியோடு வந்தால் எல்லாருமே பெடல் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் போகிற வண்டி.
இது 2 பசங்க 2 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க மாதிரி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வண்டி. இந்த மாதிரி ரெக்ரியேஷனல் என்டர்டெய்னிங் வண்டி வச்சுருக்காங்க. இங்கே ஃபஸ்ஸா கார்டெலாம் அக்செப்டடாங்க. ஃபஸ்ஸானா அது வந்து டிஸ்கவுண்ட் கார்டு, எஸ்ஆது கார்டு தான் உண்டு. டிஸ்கவுண்ட் கார்டு உங்களுக்கு துபாயில் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம், நிறைய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கிரேட் கைஸ். வாங்க இந்த ஏரியா உட்கார்றதுக்கு நிறையா, எங்கே போனாலும் உட்கார்றதுக்கு நீங்கள் டயர்டாகவே கூடாது அப்படிங்கிறதுல பார்க் நிர்வாகம் ரொம்ப குறியாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஷேடு, எப்போ வந்தாலுமே. இப்போ நான் வெயிலில் தான் வந்திருக்கேன், இருந்தாலுமே கூட எங்கே போனாலுமே ஒரு உட்கார்றதுக்கு இடம், இலைப்பாடுறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாகவே இருக்குங்க ஆக்சுவலாக. சரியா? வாங்க கொஞ்சம் நேரம் உட்காருவோம். எப்படி இருக்குங்க? செம்மையான ஒரு சூப்பர் ஷேடுங்க. இங்கே அற்புதமாக இருக்குது. இப்போ தான் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா 2-3 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. 2-3 பேர் இல்லை, 4-5 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி சின்னதாக சாப்பிட்றதுக்கு வந்தால் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது ஓப்பனில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பேக் சைடு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த பைக்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தூங்கு மூஞ்சி மரமாங்க, தெரியல, அந்த மாதிரி தான் தெரியுது. தூங்கு மூஞ்சி மரம் மாதிரி இருக்குது. பக்கத்தில் டேட் பாம் ட்ரீஸ் இருக்குது. இந்த சைடு ரோடு, ஒரு கேட்டு, என்ட்ரி கேட் இங்கே ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக என்ட்ரி கேட் நிறைய இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? செமையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. மணி இப்போ எத்தனையாவது? 11:45, 11:15 வந்தோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணுங்க. ரியலி ஐ எம் என்ஜாயிங் இட் ரியலி. சி டே டு டே லைஃப் எப்போ பார்த்தாலும் ஒரே பிஸி, பேக் டு பேக், மண்டை காஞ்சிக்கிட்டு பல பேரை டீல் பண்ணி, பல விஷயங்கள், பல டிஃபிகல்ட்டிஸ், பல ஹார்ட்ஷிப். ரெஸ்ட் டேயில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளில வாங்க, புதிய புதிய இடங்களை பாருங்கள். ரெஸ்ட் டேயில் ரெஸ்ட் எடுக்கிறா இருந்தால் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு டயர்டாக இருக்குது, தூக்கம் கிடைக்கல, இல்லை வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்குன்னா தாராளமாக எடுங்க. அதே சமயத்தில் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வந்ததுன்னா வெளியில் வாங்க, வெளிக்காற்ற சுவாசிங்க, வெளியில் புதிய இடங்களை, இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஒரு நல்ல ரம்மியமான ஆம்பியன்ஸான ஒரு இடங்கள்லாம் பாருங்கள். மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, புத்துணர்ச்சி இது கொடுக்குறத மறுக்கவே முடியாதுங்க. வேறு லெவல் ஒரு டைமென்ஷனுக்கு உங்களை கொண்டு போவோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி இடங்கள், புதிய புதிய இடங்கள் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண தவறாதீங்க. வாங்க உள்ளார போய் அந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க கைஸ். ஒரு அழகான இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் டேட் பாம் ட்ரீஸ், ஒரு அழகான பேவ்டு சிமெண்ட் வே, பக்கத்தில் சூப்பர் கூல் க்ரீன் ஸ்ட்ரக்சர்ஸ். திஸ் சைடில் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. மேபி மதியம் சாப்பாடு அவங்களுக்கு இங்கே தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஐடியா தாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா அழகாக மதிய சாப்பாடு எடுத்து வந்து, நிறைய பேர் ஈவினிங் சாப்பாடு எடுத்து வருவாங்க, டின்னர் இங்கேயே முடிப்பாங்க பார்பிக்யூ மாதிரி போட்டுட்டு. பட் மதிய சாப்பாடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. இந்த நேரில் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். செம்ம சூப்பர் கூலாக இருக்குது ஆக்சுவலாக. நிறைய பேர் இந்த பிறகு பார்பிக்யூலாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், பிலிப்பினோ சகோதரர்கள். செம்மையாக இருக்குது. அவங்க ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க. பக்கத்தில் வந்து பாருங்கள் மரக்கன்று அழகாக நட்டு வச்சு, இந்த பாருங்களேன் வேப்ப மரங்க, எவ்வளோ சூப்பரான ஒரு பந்தோபஸ்தோட தலைவர் வேப்ப மரம் இங்கே நிற்கிறார் பாருங்கள். எவ்வளோ அழகாக, அது சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அழகாக 2 கட்டையை வச்சு, அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு 2 கப்ளிங் மாதிரி கப்பிள் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு லிங்கை வச்சு சூப்பர் கூலாக எவ்வளோ அழகாக இந்த வேப்ப மரத்தை நிலைநாட்டியிருக்காங்க பாருங்கள். இது வளர்ந்து இந்த மாதிரி மிகப்பெரிய மரமாகி சூப்பரான நிழல் கொடுக்குங்க. நம்ம இப்போதைய தேவை, எங்கே நம்ம பார்த்தாலும் நமக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மரம் நட வேண்டியது ஒன்று தாங்க இப்போதைய உலகத்தின் மிக முக்கிய தேவையாக இருக்குது. மரத்தெல்லாம் அழிச்சிட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழ போகிறாங்கன்னு தெரியல. தண்ணி ரொம்ப டிப்ளீட் ஆகிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குளோபல் வார்மிங்னால ஹீட் அதிகமாகிட்டு வருது, வெள்ளம், சுனாமி. அடுத்தடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி வந்து அவங்களுடைய சஸ்டைன் ஆக போகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு குளோபல் வார்மிங். அந்தளவுக்கு நம்மளை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் மரம். இங்கே உள்ளார வந்தோடனே மரம் நடுற ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகணுங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா மரம் நடுங்க, எங்கே போனாலும் மரம் நடுங்க. ஆக்சுவலாக வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நானும் அதை செய்யணுங்க, நானும் அதை செய்வேன் கண்டிப்பாக. ஐ ஹாவ் டு வவுச், அதை செஞ்சே ஆகணும். எல்லாருமே நம்ம எல்லோருடைய கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் தான் வந்து இந்த யூனிவர்ஸை முடிஞ்ச அளவுக்கு போகிற போக்க கொஞ்சம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு மிச்சம் மீதியாவது விட்டு போக வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக துபாய் ஃப்ரேமு செம்மையாக இருக்குல்லங்க, செம்ம லுக்குங்க. ஆக்சுவலாக துபாய் ஃப்ரேமு வேறு லெவல் லுக்கு. இங்கே பாருங்கள் பார்பிக்யூ ஏரியாஸ் தான், கேட் ஹவுஸ் தான், சூப்பராக இருக்குது.
வேறு லெவலு. ரெஃப்ரெஷ்மெண்ட் கியாஸ்க், இங்கே சும்மா உட்காந்துட்டு இலைப்பாரிட்டு போகலாம், 2 ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம், பல விஷயங்கள் செய்யலாங்க. வாங்க அப்படியே போவோம். டைரெக்ஷனை மாற்றினேன், அப்படியே நேராக போயிட்டுருக்கு. இந்த சைடு போனால் நம்ம இந்த துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்ஷனை கொஞ்சம் மாற்றினேன். நல்லா இருக்குங்க. இந்த டுவர்ட்ஸ் இது வந்து இது அதர் டைரெக்ஷன், பார்க்குறதுக்கு இன்னும் ரம்மியமாகவே க்யூட்டாகவே இருக்குது ஆக்சுவலாக. அங்கே அப்படியே போவோம். செம்மையாக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. வாவு தான். இங்கே வந்து ஒரு ஹூப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குங்க, அது உட்காந்துருக்கு. இருங்க அதை நான் காமிக்கிறேன். தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, இந்த உட்காந்துருக்கு தெரியுதா? ஹூப்பூன்னு சொல்லுவாங்க. தலையில் கொண்டை வச்ச மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குங்க. இந்த பறவைகள் இங்கே நிறையா இருக்குங்க, ரொம்ப நிறையா இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும். ஹூப்பூ, HOOPOE. இது வந்து 2006 அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணுறப்போ நான் அந்த ஐலாண்டில் நிறையா பார்த்துருக்கேன் ஹூப்பூ. இதுக்கு தமிழ் பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பறவைகள் க்ரீச் ஒலி ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அப்படியே போவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக முடிவடைவதற்கு காரணமாக இருந்த இந்த அற்புதமான ஒரு ஜபில் பார்க்குக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே போவோம். நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ரைவசி நமக்கு கிடைக்க வேணாம், சரிங்களா? கூட்டத்தில் விளாக் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது ஓவராலாக போய்டும். 1-2 பேர்லாம் உட்காந்துருக்கிறப்போ ப்ரைவசியை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை, இல்லைங்களா? வாங்க அப்படியே இந்த சைடு போமா. வாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப செம்மையாக வியூ நல்லா இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இங்கே துபாய் ஃப்ரேம்னுடைய சூப்பரான வியூன்னு நினைக்கிறேன். வாங்க அதர் ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். அப்படி இங்கே என்னங்க முருங்கை மரமா? இல்லையே, முருங்கை மரம் மாதிரி தெரிஞ்சு, பட் முருங்கை மரம் இல்லைங்க. நிறைய மரங்களை வச்சுருக்காங்க, நிறைய ஸ்பீஷீஸு. இது உட்காந்து பார்க்குற மாதிரியான ஆம்பி தியேட்டர் மாதிரி இருக்குங்க. இது பாருங்கள், உட்காந்து பார்க்குற மாதிரியான ஏரியா. நடுவில் சின்னதாக ஒரு ரவுண்ட் ஏரியா இருக்குது. மேபி இந்த எக்ஸிபிஷன் மாதிரி, இல்லாட்டி இந்த நிறைய ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி நடக்கிறப்போ நடுவில் வச்சுட்டு ஆம்பி தியேட்டர் மாதிரி சுற்றிலும் உட்காந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா கலோசலாக இருக்குங்க, பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பார்க்கை நீங்கள் வந்து சுற்றி வர்றதுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். நீங்கள் 5 தடவை ஒரு மேட்டரே கிடையாதுங்க. பெய்டாக இருந்தாலும் அது வந்து ஒர்த்து. அதனால் நீங்கள் ஒரு வேளை துபாயில் இருந்தீங்கன்னா, இல்லை ஈவன் அபுதாபியில் இருந்தீங்கன்னா, இல்லை எங்கே இருந்தீங்கன்னா UAEயில் இருந்தாலும் ஒரு வீக்கெண்டு துபாயில் மற்ற சைட் சீயிங் பிளேஸஸோட இதையும் சேர்த்து பார்த்துட்டு போகலாம் நீங்கள். ஆக்சுவலாக சரியா? சூப்பரான ஒரு மரங்க, என்ன ஸ்பீஷீஸ்ன்னு தெரியல. சூப்பரான ஒரு நிழல், சூப்பரான ஒரு மரம், பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படியே போவோம். பக்கத்தில் ஹவாயன் ட்ராஃபிக் அலோஹா தெரப்பின்னு நம்ம வச்சுருக்காங்க. பட் ஐ திங்க் தட் இஸ் பீன் க்ளோஸ்ட். வி அப்பாலஜைஸ் ஃபார் இன்கன்வீனியன்ஸ், க்ளோஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ்னு எழுதி வச்சுருக்காங்க. லெட்ஸ் கோ அண்ட் சி வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க. இந்த ஏரியா தலைவர் ஒரு பூனைங்க. ஹலோ பட்டி, எங்கே போனாலும் ஒரு தலைவர்கள் வந்துடுறீங்களே, எப்படி இருக்குப்பா? ஐயோ ஐயோ, கண்டிப்பாக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கலாமோ, இப்படி தான் தோணுது எங்கே போனாலும். ஓகே குட், அங்கே அப்படியே போவோம். அதர் சைடில் போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போங்க. பாருங்கள், துபாய் ஃப்ரேமினுடைய சூப்பரான ஸ்ட்ரக்சர் இந்த சைடு. ரேண்டமாக போனால் கூட பாதையை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ரேண்டமாக வந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல ஃபீலிங் தான். ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். இருங்க, இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வியூவில் வைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வியூவில் வச்சேன், செல்ஃபி ஸ்டிக்கை ப்ரொலாங் பண்ணி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல் அமெனிட்டிஸ் இல்லைங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு 360 அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே குட், கூல். வாங்க இந்த சைடு பார்ப்போமா? இந்த சைடு தான் உங்களுக்கு இது இருக்குது, துபாய் ஃப்ரேமு. அப்படியே போவோமா? இருங்க, இந்த அதர் சைடும் உங்களுக்கு நான் வைக்கிறேன். பட் பிஃபோர் தட் இருங்க, இந்த சைடு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஃப்ளிப் பண்ணுறேன். ஓகே கைஸ், வாங்க போவோம். அப்படியே இங்கே இன்னொரு மர நிழலுங்க. மர நிழலை பார்த்தா அப்படியே நிற்க தான் தோணுது. வெயிலுக்கு இதமாக சூப்பராக இருக்குது. இன்னொரு மர நிழல் பார்த்தீங்களா? மரத்தினுடைய முக்கியத்துவம்
செம காற்று வேறு அடிக்குதுங்க வேறு லெவலில். வாவ் கைஸ், வாங்க இந்த சைடு அப்படி துபாய் ஃப்ரேம் சைடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்போம். ரொம்ப பறந்து விரிந்த பார்க்காக இருக்குங்க. சரிங்களா, துபாய் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பாதை வழியாக போகாமல் புல்தரையை அப்படியே கிராஸ் பண்ணியாச்சு. புல்தரையில் நடக்கிறது கூட இதமாக தான் இருக்குது. க்யூட். நம்ம ஏற்கனவே அந்த நுழைஞ்ச இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இந்த சைடு நம்ம வந்து பார்க்கல, ஃப்ளிப் பண்ணுறேன் நான். வெயிட், இந்த அதர் சைடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பிடலாம். ஆல்மோஸ்ட் மணி இப்போ 11:58, மீனிங் 12 ஆக போகுதுங்க. 11:15 வந்தால் 3/4 மணி நேரம் ரவுண்ட் அடிக்கிறோம். ஃபுல்லாக இன்னும் முடிக்கல. தென் யூ கேன் இமேஜின், நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு 1-2 மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகலாம். வருவாங்க துபாய் ஃப்ரேமுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வரலாம். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு பிளான் இட் அக்கார்டிங்லி. இங்கே நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா என்னென்ன ரவுண்டில் இருந்தீங்கன்னா, யூ ஸ்டே இன் தேரா. நீங்கள் தேராவில் இருந்தீங்கன்னா தேராவிலேருந்து அரவுண்ட் நீங்கள் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக. இது பர்துபாய் கராமா பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ஏரியா வந்து ரொம்ப ஐகானிக் பிளேஸ். ஜபீல் பார்க்குன்னு நீங்கள் மேப்பில் போட்டாலும் சரி, இல்லை வந்து துபாய் ஃப்ரேம்னு மேப்பில் போட்டாலும் சரி, உங்களை நேரம் இங்கே கொண்டு வந்து விட்டுரும். சரியா, இது சரியா க்யூட்டாக இருக்குது. நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் விழுந்துருக்குங்க, காய்கள். இதெல்லாம் நல்ல மரங்க. இந்த மரத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் அந்தளவுக்கு நான் டச்சில் இல்லை. வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு பூனை உட்காந்துக்கிட்டு அங்கே புரளுது, மேலே அரிக்குது போல இருக்குது. புரண்டுக்கிட்டு உடம்புல உள்ள அந்த அரிப்பை ஸ்க்ராட்ச் பண்ணி தீர்த்துக்குது போகிறாப்புல. க்யூட், சூப்பர் க்யூட், சூப்பர் க்யூட். சரிங்களா கைஸ், இந்த பார்க் எப்படி இருக்குது? பார்த்த வகையில் இந்த வீடியோவில் இந்த பார்க்கை ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸையும் போய் கவர் பண்ணியிருக்கேன். 100% கவர் பண்ணல, பட் ஆல்மோஸ்ட் முக்கியமான ஒரு 70-80% இடத்த கவர் பண்ணியிருக்கேன். பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய ஃபீட்பேக்ஸ் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட், வேறு இடங்களுக்கு எதுக்கு போகலாம், இல்லை பார்க்குற இடங்கள்லேயே வேறு மாதிரியாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பதிவு பண்ண மறக்காதீங்க. கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. பாருங்கள், ஒரு அற்புதமான நிழல். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த பார்க்குக்கு வந்துட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்ப வேண்டியது தான். சூப்பரான மரங்க. கிட்டத்தட்ட இங்கே எத்தனை மரம் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆல்மோஸ்ட் ஒரு 20 மரம் இருக்குங்க ஆக்சுவலாக. சரிங்களா, எங்கே பார்த்தாலும் மரம். காற்று நல்லா அடிக்குது. இந்த சூட்டுக்கு இதமான காற்றுங்க, மிக தேவையான காற்று. சரிங்களா, மரம் வந்து இங்கே உள்ளார வந்தவுடனே ஐயோ வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து மரம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கழிவாக வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து, நிழலை கொடுத்து, பழத்தை கொடுத்து, காய்கனிகளை கொடுத்து, வெஜிடபிள்ஸை கொடுத்து, வாழ்க்கையை மனித சமூகத்துக்கு மனிதன் அனைத்து உயிரினங்களுக்காகவும் தியாகம் பண்ணுற ஒரு விஷயம் தாங்க தாவரங்கள். அந்த தாவரங்களை வெட்டுறதுங்கிறது அதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது. என்ன தான் அர்பனைசேஷன் காரணம் சொன்னாலும் வந்து வேறு விதமாக அதை டீல் பண்ண தாவரங்களை மரங்களை வெட்டவே கூடாதுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தோடனே மரங்களினுடைய அருமை வந்து இந்த டெசர்ட் பிரதேசத்துக்கு, இந்த பாலைவன பிரதேசத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் மரத்தினுடைய அருமையை தெரியும். நிழலோட அருமை வந்து வெயிலில் தான் தெரியும் அப்படிம்பாங்க. ஆமாங்க, நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் நிழல். ட்ரோபிக்கல் கண்ட்ரி இல்லைங்களா, எவர் கிரீன் ஃபாரஸ்ட் நிறைய இருக்குது, ட்ரோபிக்கல் கண்ட்ரி. இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட்டில் எங்கே பார்த்தாலும் டெசர்ட்டு. ஆனால் அந்த டெசர்ட்டே சூப்பராக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. அங்கே வந்தால் தான் மரத்தினுடைய அருமை. இதெல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்க முடியலைங்க. இவ்வளோ ஆட்சியாளர்களுக்கு, முனிசிபாலிட்டி, கவர்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டெசர்ட் கண்ட்ரிலேயும் மக்களை வந்து ரொம்ப ஒரு என்டர்டெயின்டாக, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தகுதி உள்ள இடமா இந்த டெசர்ட் பிரதேசத்தை ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் செய்யலைன்னா வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் தான் இருக்கும். எங்கே எப்போ பார்த்தாலும் ஏசியில் அடைஞ்சி தான் கிடக்கணும். ஆனால் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸை கொடுத்து இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. ஓகே கேஸ், இதோட முடிச்சுக்குவோம். மிக சந்தோஷம் இந்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்கு.
இன்னொரு வீடியோவில் அற்புதமான கண்டென்ட்டோட அற்புதமான இடங்களோட சந்திப்போம். பிடிச்சிருந்துன்னா கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் எல்லாருக்கும் இந்த சேனலோட லிங்கை கொடுங்க. Take care guys, have a fantastic rest of the day ahead. Peace.